இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனே யாரா நீங்கள் இவ்வளோ டேலண்ட்டாக இதை உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணும். ஒருத்தன் வீடை கட்டலாம், ஹோட்டலை கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், ஆனால் நாட்டை உருவாக்கலாமாங்க? அப்படிப்பட்ட ஒரு நாடை ஒரு மனுஷன் உருவாக்கி வச்சுருக்காப்புல. யாரும் அங்கீகாரம்லாம் தரலைங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு தேசிய கொடி, தேசிய கீதம், பாஸ்போர்ட்டு, விசா எல்லாமே வச்சு ஒரு ப்ராப்பர் நாடை உருவாக்கி வச்சுருக்காப்புல. இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபன்னான விஷயம் என்னென்னா, ஜெர்மன் கண்ட்ரி வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எதுக்குன்னா ஜெர்மனோட ஆளை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க, அதை விட சொல்லி. இதை என்ன சொல்கிறது? அப்போனா எவ்வளோ பெரிய நாடுறாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 1 ஏக்கருக்குள்ளே தான் அந்த நாடே இருக்குது. யாரும் உள்ளே போகணும் அப்படின்னா விசா அப்ளை பண்ணி தான் உள்ளே போகணுமா. இப்படிப்பட்ட இந்த நாடு எப்படி உருவானுச்சு, இதை யாரும் அங்கீகாரம் பண்ணலை அப்படின்னாலும் அவங்களாம் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்க. அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க, அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த இடம் எப்படி உருவானுச்சுன்னு சொல்லிவிடுவோம். 2வது உலகப் போர் எல்லாருக்குமே தெரியும். அந்த 2வது உலகப் போர் காலகட்டத்தில் இங்கிலாந்து வந்து முடிவு பண்ணுறாங்க, சரி நம்மளோட இங்கிலாந்தை வந்து பத்திரமா பாதுகாக்கணும். அதுக்கு இந்த விமானத்தில் போகும்போது கடலில் வந்து அந்த கடல் கண்ணி வெடிகுண்டுகளை கீழே போட்டுருவாங்க. இப்படி வந்து இது பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட கப்பல்கள் போகும்போது வரும்போது ஆபத்தாக இருக்கும் அப்படின்ட்டு பாதுகாப்புக்காக கோட்டைகளை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக மவுன்செல் அப்படின்ற ஒரு ஆளை வந்து கூப்பிட்றாங்க. எப்பா இது மாதிரி எனிமி நாட்டு கப்பலும் உள்ளே வந்துடக்கூடாது, விமானத்துலேருந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, இனி வந்து ஒரு நல்ல கோட்டை கட்டணும், அதுக்கான பிளானை காமி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மவுன்செல் வந்து எல்லாத்தையும் பிளானை போட்டுட்டு இப்படி தான் கட்ட போகிறோம், இங்கே எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிளான்லாம் முடிஞ்சு கடைசியாக அந்த கட்டுமான பணிகள்லாம் போகுது. பயங்கரமாக பிளான் பண்ணி இந்த ஃபோட்டோ வச்சுருங்க பாருங்களேன், 2 தூணு மேலே அப்படி இருக்குது இல்லை, அந்த தூணுக்குள்ளே வந்து ரூமெல்லாம் இருக்குது. 7 ரூமு. அந்த 7 ரூமில் 4 ரூம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஆர்மி இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து உள்ளே பதுங்கி இருக்கிற மாதிரி. இது வந்து விமானத்தில் யாராவது எதிரி நாட்டு விமானம் வந்து இல்லீகலாக உள்ளே வருது அப்படின்னா அவங்கள சுடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம்லாம் இருக்குது. ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த இடமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சில கோட்டைகளை வந்து கட்டுறாங்க. இந்த மவுன்செல் தான் உருவாக்குறாரா, அதனால் மவுன்செல் கோட்டைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கோட்டை உருவாக்கி பல வருஷங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆர்மி ஆளுங்கள்லாம் உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. 2வது உலகப் போரும் முடியுது. அதோட வேலையெல்லாம் அதுக்கப்புறம் முடிஞ்சிடல, வேறு யாரும் வர போகிறா. அதுக்கப்புறம் காலங்கள் ஓடும்போது அதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அங்கே ஆளுங்கள்லாம் போகிறது கிடையாது. இப்போ தான் சில ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைரேட் எஃப்எம் வந்து உருவாக்குறதுக்காக, அதாவது இல்லீகலாக இந்த எஃப்எம் ரேடியோ வந்து உருவாக்குறதுக்காக வந்து போகிறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு அதை வந்து நடத்துறது. இதுமாரி சில ஆளுங்க அந்த கோட்டைகளை வந்து கைப்பற்றி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த கதையோட ஹீரோ இவர் தான் அந்த நாடை உருவாக்குனது. ராய் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு கோட்டையை போய் பிடிக்கிறாப்புல. எப்போ நீ என்ன இல்லீகலாக என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்கள எல்லாரையும் அடித்து துரத்திட்டு இவர் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டு இவர் வந்து ரேடியோ நடத்துகிறாப்புல. இவரும் இல்லீகலாக தான் நடத்துகிறாப்புல. இவர் இல்லீகலாக நடத்திட்டு 24 மணி நேரம் வந்து ஏதாவது பேச வேண்டியது இது மாதிரி தான் வந்து போய்கிட்டே இருக்குது. நாட்கள் போகுது. 1 வருஷம் வந்து அதை நடத்துகிறாப்புல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பார்க்குது இல்லீகலாக யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரால் அதை பண்ண முடியலை. அந்த இடத்த விட்டுட்டு அவர் வேறு ஒரு கோட்டையை பிடிக்க போகிறாரு. அதுவும் இந்த மவுன்செல் கட்டின கோட்டை தான். அந்த கோட்டையை போய் பிடிச்சிட்டு அங்கே எஃப்எம் வந்து வைக்கலை, அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போது இன்னொருத்தன் வந்து வரான். அவன் வந்து சொல்கிறான், இந்த கோட்டை எனக்கு வேணும், நீ விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். ராய் பேட் சொல்கிறாப்புல, அதெல்லாம் முடியாது, இந்த கோட்டையை நான் கைப்பற்றிட்டேன், இது எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது. 2 பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கப்புறம் ராய் பேட்ஸ் வந்து ஜெயிச்சிட்றாப்புல. அந்த கோட்டையை முழுசாக கைப்பற்றி அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காப்புல. இப்படி நாட்கள் போகும்போது அந்த எதிர்த்தாப்பில் பேசினாலேருந்து என்னட்டே நீ வந்து இது பண்ணுறியா அப்படின்னு ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு வராப்புல. இங்கே 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்க போகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ராய் பேட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து இங்கிலாந்தோட ஆர்மியில் இருந்து வருதாங்க. 2வது உலகப்போர் காலகட்டத்தில் அவர்கிட்ட கன் இருக்குது, பெட்ரோல் குண்டெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ராய் பேட்ஸ் அவங்களோட புள்ள 2 பேரும் வந்து நின்றுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்கே எடுத்து வந்து சண்டை போட வந்தாப்பிள்ளையில் ஆள் அவர் வந்து பயந்து வந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் அங்கே வந்து பயங்கரமாக பேசு பொருளாக மாறுது. அங்கே பிரிட்டிஷ் ராணுவம் வந்து என்ன நீங்கள் என்ன சண்டை போட்டுக்கிறது நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் இடத்துக்குள்ளே நீ என்ன பொருள்லாம் ஆயுதம் வந்துக்கிட்டு நிற்கிற அப்படின்ட்டு சரணடைய சொல்கிறாங்க. வந்து எல்லாம் ஆயுதத்தெல்லாம் போட்டு வந்து சரணடைய அப்படின்னு சொல்கிறாங்க. ராய் பேட்ஸும் அவங்களோட பிள்ளையும் சரி ஓகே நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு சரணடைகிறாங்க. நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினா அங்கே வந்து விசாரணை போகுது. ஆமாம் எதோ ஆயுதத்தை வச்சுட்டு எதை மிரட்டினியா அப்படின்ட்டு. அங்கே விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் தண்டனை கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அங்கே ஒரு பயங்கரமான தீர்வு வருது. எப்பா இந்த இடம் இருக்கிறது வந்து நம்மளோட எல்லைக்குள்ளே இல்லை, அது சர்வதேச கடல் எல்லைக்குள்ளே போயிடுது, இங்கே நம்மளால் தீர்ப்பு கொடுக்க முடியாது, அவங்கள நம்ம ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதை வந்து பார்த்த ராய் பேட்ஸு, ஓ இப்படியா விஷயம், அப்போனா நம்ம நாடாக கிரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் இது சீலாண்டு,
இங்கே எவனா அது வரணும் அப்படின்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுங்கிற மாதிரி ஒரு நாடாக வந்து க்ரியேட் பண்ணுறாப்புல. நாடாக க்ரியேட் பண்ணி அப்படியே சில வருஷம் போயிட்டுருக்கு. சில ஏற்பாடுகள் நடக்குது. கொடியோட டிசைனு இதுதான் எங்களோட கொடி, அடுத்த வந்து பாஸ்போர்ட்டு இப்படி தான் எங்கள் பாஸ்போர்ட் இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாடுன்னா நாணயம்லாம் வேணும்ல, அதுக்காக வந்து நாணயத்தெல்லாம் அச்சடிக்கிறாங்க. யாரா நீங்கள் அப்படின்னு தான் கேட்க தோணுதுங்க. இப்படி வந்து நாணயம்லாம் பயங்கரமாக அச்சடித்து வைக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தேசிய கீதம் சொன்னா இல்லையாங்க, தேசிய கீதத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இமிக்ரேஷன் ஸ்டாம்ப் உருவாக்குறாங்க. இது வந்து ஃப்ரீ விசா கண்ட்ரியெல்லாம் கிடையாதுங்க, நினச்ச மாதிரி உள்ளே வந்துட்டு வெளில போகிறதுக்கு. இங்கே விசா அப்ளை பண்ணி பெர்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்து போக முடியும். இன்கேஸ் இதெல்லாம் ஒரு கண்ட்ரியா அப்படின்ட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா அங்கே ஆயுதம்லாம் வச்சுருக்காங்களா, நம்மளை கைது பண்ணி அங்கே உள்ள ஒரு ஜெயில் இருக்குது, உள்ளே வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அவங்களாம் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னங்க சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி வந்து இருக்குது. இது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்து கடற்கரை இருக்குல்லங்க, அதுலேருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் கடலில் வந்து இருக்குதுங்க. அப்படி வந்து இருக்குது. இது வந்து இங்கிலாந்தோட கடல் எல்லைக்குள்ளே இல்லாததுனால அவங்களால வந்து ஆக்ஷன் எடுக்க முடியல. இப்படி வந்து நாட்கள்லாம் போய்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது தான் இன்னொரு ஜெர்மனி ஆள், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் வந்து நினைக்கிறாப்புல இது ஒரு நல்ல இடமா இருக்கு, இங்கே நம்ம வந்து ஹோட்டல் வைக்கலாம், அதை தாண்டி நம்மள்ட்ட காசெல்லாம் இருக்குது, சூதாட்டம் பண்ணோன்னா நல்லா ஓடும் அப்படின்ட்டு அதுக்காக வந்து அந்த இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுறாப்புல. ஒரு கூலிப்படையை ஏவி அதுக்கப்புறம் வந்து சில ஜெர்மன் பிஸ்னஸ் மேன் டச்சுக்காரங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண வராப்புல. இங்கே வர்றாங்களா, ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா அந்த ராய்பேர்ட்ஸாக அப்போ அங்கே இல்லை. ராய்பேர்ட்ஸும் அவங்க ஒய்ஃபும் ஆஸ்திரியா போயிடுறாங்க. இப்போ ராய்பேர்ட்ஸோட புள்ள மட்டும்தான் அந்த கோட்டையில் இருந்துகிட்டு இருக்காங்க. எதிர்பாராத நேரத்தில் வந்து இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணி அந்த இடத்த பிடிச்சிட்றாங்க. இப்படி பிடிச்ச உடனே என்ன பண்ண முடியும், அந்த ஆள் மாட்டிக்கிறாப்புல, பிணைய கைதியாக அந்த இடத்துல ராய்பேர்ட்ஸோட புள்ள மாட்டிக்கிறாப்புல. இங்கே ஜெர்மன் ஆள் வந்து சொல்கிறாப்புல, இனிமேல் இங்கே நான் தான் பிரதம மந்திரி அப்படின்னு. என்ன சொல்ல அப்படின்னு தெரில. அப்படி சொல்லிட்டு வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரியாவிலேருந்து அங்கே ராய்பேர்ட்ஸ் வராப்புல. இவர் வந்து இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா விஷயம் அப்படின்ட்டு இவர் வந்து ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அசால்ட்டாக இருக்க நேரத்தில், விடியகால நேரத்தில் போய் அட்டாக் பண்ணி அந்த ஜெர்மன் ஆள் டச் ஆள் எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டுறாப்புல. என்ன நீங்கள்ட்ட வம்பளகிரியா அப்படின்னு ஜெயிலில் தூக்கி போட்டுறாப்புல. அவங்க பிள்ளையும் வந்து காப்பாற்றிடுறாப்புல. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கா. இந்த சம்பவம் ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. என்னடா நம்ம ஆளுங்களை பிடிச்சி வச்சுட்டாங்களாமே அப்படின்னு. உடனே ஜெர்மன் கவர்மெண்ட்டு இங்கிலாந்துட்டு வந்து சொல்லுது, இது மாதிரி எங்கள் ஆளுங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க, நீங்கள் விட சொல்லுங்கள் அப்படின்னு. இங்கிலாந்து என்ன சொல்லுதுன்னா, எப்போ அது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அது சர்வதேச கடல் எல்லையில் இருக்குது, அதை நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெர்மன் என்னடா இது பிரச்சனை அப்படின்ட்டு ஜெர்மனுக்குன்னு ஒரு தூதரகம் இங்கிலாந்தில் இருக்கும்ல, அங்கே உள்ள ஒரு ஆளை வந்து போய் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிடுறாங்க. இங்கே அவர் வந்து சீலாண்டுக்கு வராப்புல. இங்கே பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல வாரம் நடக்குது. ஆனால் அந்த ராய்பேர்ட்ஸோட கல் மனசு வந்து கரையிற மாதிரியே இல்லை, நாட்கள் மட்டும்தான் போகுது. ஒரு காலகட்டத்தில் சரி ஓகே எவ்வளோ நீங்கள் கெஞ்சிறீங்க அப்படின்னு வந்து விட்டுறாப்புல. எல்லாரையும் விட்டோன்னே அந்த கைதானாங்கல்ல ஜெர்மன் ஆளுங்க, அவங்க வந்து வெஞ்சன்ஸில் தான் இருக்காங்க. வெளில போய் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாமல் தான் இருக்குது. நாட்கள்லாம் போகுதுங்க. இந்த இடத்த பயங்கரமாக ராய்பேர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எந்தளவுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்து கரண்ட்லாம் தேவையில்லை, அதுக்காக வந்து அந்த காற்றாலையெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சோலார் பேனல், ஏன்னா கரண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூமெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. நம்ம சாமி கும்பிடணுமா, அதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஜிம் வேணுமாப்பா, ஜிம் இருக்குது. எது வேணுமோ அங்கே இருக்குதுங்க. கிச்சன் வேணும், கிச்சன் இருக்குது. எல்லாமே வந்து இருக்குது. பக்காவான ஒரு வீடு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாராவது இல்லீகலாக உள்ளே வந்தால் அதுக்கு ஜெயிலும் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரி மாரி பண்ணி வச்சுருக்காங்க. பட் எல்லாமே வந்து ஒரே கருவுள்ள தான் இருக்குது. இந்த 2 தூண் இருக்குல்லங்க, அந்த ஃபோட்டோ வச்சுருங்க, 2 தூண் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் வந்து ரூமே வந்து இருக்குது. நம்ம வந்து இப்படி உள்ளே உட்காந்தோன்னா அந்த தண்ணி அலை சத்தம் வந்து நம்ம கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு கண்ட்ரி வந்து உருவாக்கி வைக்கிறாப்புல. அதை தாண்டி ஒரு கண்ட்ரின்னா அந்த விளையாட்டு டீமெல்லாம் இருக்குல்ல, அதனால கால்பந்து டீமை வந்து உருவாக்குறாங்க. இந்த கால்பந்து டீம் என்ன பண்ணணுன்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு தீவு இருக்குன்னா அங்கே உள்ள ஏதாவது ஒரு கிளப் மேட்ச்சில் போய் கலந்துக்க வேண்டியது, அங்கே போட்டு ஜெயிக்க வேண்டியது, தோக்க வேண்டியது, இது மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஒரு நாடு எப்படிலாம் இருக்கணுமோ எல்லா விஷயத்தையும் ராய்பேர்ட்ஸும் அவங்க பிள்ளையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலங்கள் ஓடுது. ஒரு இன்டர்வியூவில் அந்த ராய்பேர்ட்ஸ் என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் வந்து இளமையில் இறக்கலாம், முதுமையில் இறக்கலாம், ஆனால் என்றைக்கும் சலிப்போடு இறக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காப்புல. இப்படி வயசாகுது, அவர் அந்த இடத்துல இருக்க முடியல, அவர் இங்கிலாந்தில் வந்து தங்கிட்டு இருக்காப்புல.
91 வயசில் 2012 அவர் இறந்து போகிறாப்புல. அவங்க புள்ள தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாட்கள்லாம் வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. பட் வந்து இந்த இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஏகப்பட்ட பேர் வந்து அப்ளை பண்ணி அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வந்து வராங்க. பார்த்துட்டு வந்து போகிறது இது மாதிரி போயிட்டுருக்கு. இந்த குளோபல் சிட்டிசன் அப்படின்னு ஒரு 300 பேருக்கு நெருக்கமாக என்னமோ வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அப்ளை பண்ண வேண்டியது நாங்களும் சிட்டிசன் ஆகணும் அப்படின்னு இப்படி வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களோட கடல் எல்லையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லை அப்படின்னு அப்படி பண்ணும்போது சீலாண்டு இங்கிலாந்து உள்ளே வந்துடுது. சீலாண்டு வந்து இப்போ டெக்னிக்கலாக இங்கிலாந்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இங்கிலாந்து நினச்சதுன்னா இந்த செகண்டில் அந்த சீலாண்டை அழிச்சிட்டு போயிடலாம். பட் அவங்க வந்து விட்டு வச்சுருக்காங்க. யாராவது சீலாண்டுக்கு போகணுன்னா அவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. அதுவும் அப்ளை பண்ணி தான் பார்த்துட்டு வர முடியும். அதை தாண்டி இன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்த 2024 ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அங்கே வசிக்கிட்டு இருக்காரு. இந்த பார்க்க போகிறவங்கலாம் போயிட்டு ரிட்டன் வந்து வந்துடுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஒன்றால் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னால் ஒன்று சொல்லலாம். எப்பா ஒருத்தன் நாடே உருவாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காண்டா, நம்மளால் இதை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லலாம். சிரிப்பு தாங்க வருது. உங்களுக்கு என்னங்க தோணுது இதை பற்றி? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவனிங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.